சதா காலங்களில் ஜீவனுக்கு அன்பு ரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். இந்த நாளிலும் பரலோகத்தின் அநாதைகள் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா பரலோகத்தில் அதிர்ச்சி விட்டலாம். பரலோகத்தில் அநாதைகளா? யார் பரலோகத்தில் அநாதைகளா இருப்பார்கள்? உங்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? சிந்திக்கும்படியாய் சொல்லுகிறேன். யார் பரலோகத்தில் அநாதைகளாக இருப்பார்கள்? யார் அநாதை பண்ண நினைக்கிறீர்கள்? யார் பரலோகத்தில் அதிர்ச்சி விட்டுமே? பரலோகத்தில் அநாதைகளா? பரலோக ராஜ்யத்தை பத்தி எவ்வளவோ வாட்சி இருக்கும். யார் பரலோக ராஜ்யத்தில் அநாதைகளா இருப்பார்கள்? தெரிந்தவர் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி விட்டலாம். ஒரு யாருங்க பரலோகத்திலே அநாதைகளா இருப்பார்? தெரியுமா யாருக்காவது? இந்த நாளிலும் தியானிப்போம். முதலாவது ஏசாயா 14 அதிகாரம் அதில் 12 15 மட்டும் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 14 அதிகாரம் 12 15 மட்டும். அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். முதலாவது யார் தெரியும் பரலோகத்தில் அநாதைகளா இருப்பார்கள்? விழுந்து போன தேவதூதர்கள். பரலோகத்தில் முதல் அநாதையார் லூசிபரும் அவனோடு விழுந்த தூதர்களும். ஆனால் பரலோகத்துக்கு இன்னும் லூசிபர் சாத்தான் போய் வந்து கொண்டுதான் இருக்கிறான். ஊழியக்காரர்களை குற்றச்சாட்டி கொண்டுதான் இருக்கிறான், குற்றப்படுத்தி கொண்டுதான் இருக்கான், விசுவாசிகளை பற்றி குறை சொல்லி கொண்டுதான் இருக்கான். ஆனால் அவன் தன்னுடைய பரலோகத்தின் ஸ்தானத்தை இழந்து, அந்த வாசஸ்தலத்தை இழந்து ஒரு அநாதை போல போய் வந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஒரு காலத்திலே நட்சத்திரங்கள் போல பல்லவ ராஜ்யத்திலே பிரகாசித்த தேவ கூட்டத்தில் 1/3 பகுதியினர் அவர்கள் நித்திய வாசஸ்தலங்களை இழந்து விழுந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவன் லூசிபர். லூசிபர் இந்த வார்த்தைக்கு விடுவெளியின் மகன் என்று அர்த்தம். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் இந்த பிசாசை பற்றி, சாத்தானை பற்றி, லூசிபரை பற்றி படிக்க வேண்டும் என்றால் வீட்டிலே போயிட்டு ஏசாயா 14 அதிகாரத்தையும் எசேக்கியேல் 28 அதிகாரத்தையும் சேர்த்து வாசிங்கள். அப்போதான் அவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த லூசிபர் காப்பாற்றுவதற்காக அபிஷேகப்பட்ட ஒரு கெரூபு. அவன் ஒரு ஆராதனை தலைவனாக இருந்தான், பெரிய ஆராதனை தலைவனாக இருந்தான். பரலோகத்தில் உள்ள மற்ற தேவ தூதர்களை போல, காபிரியல் மிகாவேல் போல பிரதான ஒரு தூதனாக இருந்தான். அவன் அக்கினிமயன் கற்களின் நடுவிலே உலாவினான். அப்படிப்பட்டவன் பெரிய ஆராதனை தலைவன், காப்பாற்றுவதற்காக அபிஷேகப்பட்ட கெரூப். மற்ற பிரதான தூதர்களை போல, காபிரியல் மிகாவேலை போல இருந்தவன். அவன் பரலோக பாக்கியத்தை இழந்து போவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் இருந்த பெருமை, மனமேற்றம். என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான், தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று பெருமை கொண்டான். அன்பானவரே, நாங்களும் கூட இன்றைக்கு பெரிய போதகராக இருக்கலாம், பெரிய பிரசங்கியமாக இருக்கலாம், பெரிய வர்ஷிப் லீடரா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், பெரிய ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனா எனக்குள் பெருமை, மனமேற்றுமை வருமானால் நான் எல்லாம் என் பரலோக ஸ்தானத்தை, என் வாசஸ்தலத்தை இணைந்து அநாதை போல இருப்பேன். ஒருபோதும் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவதூதரை பாருங்க, எவ்வளவுதான் பெரியவர்களா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்காக பணிவிடை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த லூசிபரும் அவனுடைய கூட்டமும் தாழ்மையை தரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்களுடைய ஸ்தலத்தை இழந்து போயிருக்க மாட்டார்கள். இந்த பரலோகத்தில் அநாதை போல நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, பெருமை பேசுகிறனாவே கர்த்தர் என்ன செய்வார்? அறுத்து போடுவார். பெருமை அகந்தையும் கர்த்தர்
வெறுக்கிறார்கள். பெருமை உள்ளவங்க தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். தேவன் வெறுக்கும் 6 காரியங்கள் இருக்கு. அதில் ஒன்று மனமேற்றுமை. தேவ பிள்ளைகளே, மனமேற்றுமை கர்த்தருக்கு அருவானப்பது, அவன் தண்டனைக்கு தப்பான். ஒருத்தன் விடுதலுக்கு முதலானது மனமேற்றுமை. அன்பானவர்களே, எந்த விதத்திலும் நாங்கள் பரலோகத்தை இழந்து போயிட்டு அநாதைகளாக எங்களுடைய அழைப்ப, எங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போகக்கூடாது, எங்களுடைய வாசஸ்தலத்தை இழந்து போகக்கூடாது. அப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மனமேற்றுமைக்கு என்ன காரியம் கூட இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் ஜாதி பெருமை. கிறிஸ்தவர்களை பத்தி நான் ரட்சிக்கப்படாத கூட இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சபைகளிலே ஜாதிகளை பத்தி பேசுகிறார்கள். நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி, பெருமை ஜாதி. சிலருக்கு படிப்பு பத்தி, சில காசு பணம், சில அழகு, எப்படி பல பெருமை கொள்கிறார்கள். அந்த பெருமையான தான் தேவ பிள்ளைகளே சாத்தான் தேவனுக்கு விரோதியான. இந்த தேவ பிள்ளைகளுக்கு கூட அவன் விரோதியா இருக்கான். எதனால்? பெருமைனா. 2வது பாருங்க, என்ன சொல்ற வசனத்திலே, வடபுறத்தில் ஆதான கூடத்தில் பர்வதத்தில் நான் வீட்டிருப்பேன் என்று சொல்கிறான். வடபுறத்தில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில். இது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்காக, அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழும் பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக பரலோகத்திலே தேவனை துதித்து மகிழ்வதற்காக, ஆராதனை செய்வதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். அந்த இடத்தை அபகரிப்பதற்கு இன்னும் சாத்தான் வகை தேடுகிறான் தேவ பிள்ளைகளே. ஆகவே தேவனுக்கு ஆராதனை செய்வது மிக 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 முக்கியமானது. எந்த விதத்திலும் தேவனுக்கு ஆராதனையின் துதியையும் நாங்கள் நிப்பாட்டவே கூடாது. எங்கள் வாழ்க்கை என்ன பிரச்சனை வரலாம், துன்பங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆராதனை துதிக்க தடுக்க சாத்தான் என்ன செய்வான்? காசு பணத்தை வேற கொடுப்பான். விலங்குதான், அவன் காசு பணத்தை கொடுப்பான். எங்களுக்கு இந்த சபைனால வேலையை கொடுப்பான், ஆசீர்வாதங்களை கொடுப்பான், அப்படி பல காரியங்களை கொடுப்பான் தேவ பிள்ளைகளை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒருபோதும் எங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஆகவே நாங்கள் எந்த விதத்திலும் துதிக்கும் ஆராதனைக்கும் நிப்பாட்டவே கூடாது. எந்த சூழ்நிலையா இருக்கலாம், என்ன பாடு, வேதனை, துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளை அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்றைக்கு நாங்கள் தேவனை துதிக்காதபடி, ஆராதிக்காதபடி பல காரியங்களை பிசாசம் கொண்டு வருவான். சோம்பலை கொண்டு வரலாம், காசு பணத்தை காட்டுவான், பல உலக காரியங்களை கொண்டு வருவான். இடம் கொடுக்க கூடாது. 3வது பாருங்க, அவன் சொல்றான், உன்னதங்களில் நான் ஏறுவேன், உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறான். எங்கே சொல்லுகிறான்? மற்றவர்களுக்கு சொல்றானா? இல்ல, இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். என்ன சொல்லுகிறான்? நான் உன்னதருக்கு ஒப்பாவேன், உன்னதத்தில் ஏறு, உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறான். அவன் இருதயத்தில் நம்முடைய ஆண்டவர் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். அதற்கு மறைவானது ஒன்றும் இல்லை தேவ பிள்ளைகளே. ஆகவே யாருடைய உள்ளத்தில் சாத்தான் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக பேசுவார்கள். நீங்க பாருங்க, உண்மையாய் சாத்தான் யாருடைய உள்ளத்தில் பிரவேசிப்பான அர்த்தம், ஊழியக்காரங்க பேங்கோ சொல்லி கொண்டிருப்பாங்க, விசுவாசிகளை பரியாசம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அவர் இப்படி இப்படி இப்படி, ஏன்னா சாத்தானின் குணம். அவர் ஒருவன் அப்படியே இந்த நேரம் பேசிக் கொண்டிருந்தால் அப்ப தெரிஞ்சிடும் அவனுக்குள் சாத்தான் புகுந்திருக்கிறான். சாத்தாண்ட குணம் காணப்படுகிறது. இந்த சாத்தான் நிமித்தமாக உலகம் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறது. அடுத்த பாரு, அவனுக்கு ஒரு சுயம் என்ற தன்னலம். ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன் எப்போது சுயத்தை சிலுவையில் அறையாமல் போனானோ அவன் எப்போதுமே தன்னை பற்றி தான் யோசிப்பான். தன்னை பற்றி, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, தான் உயரணும், தான் மேன்மையடையணும், மற்றவனை பற்றி யோசிக்கவே மாட்டான். தன்னை பற்றி மற்றவங்க அக்கறை கொஞ்சமே இருக்காது. தன் குடும்பம், தன்னை சுற்றி இருக்கவங்க, அவங்க தான் ஊழியம் செய்யணும், நான் தான் என் பிள்ளை தான் ஊழியம் செய்யணும், அப்படியே இருப்பான். அந்த சிந்தனை கூடாது பிள்ளைங்க, சாத்தானின் சிந்தனை. அடுத்த மாதிரி லூசிபர், அவன் என்ன காப்பாற்றுவது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். அவனை ஆண்டவர் பூர்ண ஞானத்தினாலும் அழகினாலும் அலங்கரித்திருந்தார். எசேக்கியா நிருபத்தை எழுதி பாருங்க, அவருக்கு பூர்ண ஞானம். லூசிபருக்கு, சாத்தானுக்கு பூர்ண அழகு கொடுத்திருந்தார். ஆனா
தனக்குள் இருந்த பெருமை மனமேற்றுமை தனக்கு தானே கீழே விழுத்துக் கொண்டு பரலோக அனாதையான தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதனுக்கு அளவுக்கு மிதமா ஞானம் இருந்தா யாரையும் கணக்கு எடுக்க மாட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு கொடுத்த நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், அது தெரியும் இது தெரியும். நிறைய பேரை பாருங்க பெருமை, மற்றவங்களை கணக்கு எடுக்க மாட்டாங்க. படிப்பு அறிவு ஞானம் கூட. இன்னைக்கு சிலருக்கு அழகு இருந்தா பாருங்க, ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம், ஓ மற்றவங்களை கேள்வி பண்ணாங்க, நீ கருப்பு நீ சிவப்பு நீ குட்டை நீ வெள்ளை, அப்படி அழக சில அழகை வச்சுக்கொண்டு சில வஞ்சிக்கிறாங்க. இதனால் அநேகர் இடறி போறார் தேவ பிள்ளைகளே. ஆகவே எங்களுக்கு எங்கத்தான் ஞானம் இருந்தாலும் அழகு இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பெருமைக்கு இடம் கொடுக்க நாங்கள் பரலோக ஸ்தானத்திற்கு வாசலிலிருந்து அனாதைகளாக நிற்போம். அவ்வளவு பெரிய சாத்தான், ஒரு ஆராதனை தலைவன், அந்த பரலோக வாசஸ்தலத்தை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு அனாதை போல போய் வந்தது காரணம் என்ன? அவனுக்குள்ள பெருமை மனமேற்றுமை. ஆனா பரலோகத்துக்கு சாத்தான் பல முறை சென்று வருவனா இருந்தாலும் பரலோகம் அவனை ஒரு அனாதை போல தான் பார்த்து கொண்டிருக்கிறது. பெருமையுள்ள ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தை சுகந்தரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் வெறுக்கும் 6 காரியங்கள் ஒன்று பெருமை மனமேற்றுமை தேவர்களே. இன்று சாத்தான் இரவு பகலும் என்ன செய்கிறான்? தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா குற்றம் சாட்டி கொண்டு தான் இருக்கான். அவனுக்கு அத்தனை வேலை. இன்று சபைகள் சில காலம் அந்த காரியம் செய்யறாங்க, சாத்தான் செய்யற வேலை. ஊழியக்காரருக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டுதான் இருக்காங்க. சாத்தான் ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு எதற்கு போகிறான்? சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களே. அவன் ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான்? சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2. ஏன் சாத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான்? அவர் பிரதான ஆசாரியனாகிய ஜோஷுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். என்ன நினைக்கிறான்? விரோதம் செய்ய. பாருங்க, நாங்க யோபு பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே போயிட்டு தேவபுத்திரன் நடுவிலே சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து என்ன சொல்கிறார்? தாசனாகி யோபின் கண்களை வைத்தாரா? அவன் உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிற பூமியிலே அவனை போல யாருமே இல்லை என்று சொன்னான். சாத்தான் என்ன சொல்றான்? பிரத்யேகமாக என்ன சொல்கிறான்? நீர் அவனுக்கு எல்லாமே, அவன் உமக்கு பயந்தா நடக்கிறான். நீ நல்லா அவனுக்கு ஆசீர்வாதத்தை 10 பிள்ளைகளை கொடுத்து பெரிய கோடீஸ்வரன் ஆகி எல்லாத்தையும் வேலி போட்டு பாதுகாத்து அடைத்து வைத்திருக்கு. அதுதான் அவனை புகழ் பாடுகிறான், துதிக்கிறான். நீ கையை நீட்டு அவனுக்கு என்ன தொடும் பார்ப்போம், அப்போது உமக்கு எதிராக அவன் தூசிப்பான் என்று சொன்னான். ஆகவே அன்பானவர்களே, சாத்தான் எந்த விதத்திலும் எங்களை குற்றம் சாட்ட நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, அந்த சாத்தானின் குற்றம் சாட்டும் சுபாவம் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி நாம் காத்துக்கொள்ளணும். அது சாத்தானுக்குரிய பிள்ளை. அநேக நீ கிறிஸ்தவ பிள்ளைய பாருங்க, குற்றம் சாட்டுகிறதே வேலை, எது செஞ்சாலும் பரவாயில்ல. நாங்க ஒரு தண்ணி கோப்பையை வச்சா, இந்த பிளாஸ்டிக் கோப்பை, இப்பதான் பேப்பர் கோப்பை எடுக்கலாமே, பிளாஸ்டிக் கோப்பையில சாப்பாடு கொடுத்தா அதே எண்ணத்துக்கு எதுலேயும் குற்றம் செய்ய மாட்டாங்க. செய்வங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. அது கிறிஸ்தவ குணம் அல்ல. வேதத்தை புரியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், உண்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படாதவர்கள் அந்த குற்றம் சாட்டுகிற குணம் இருக்கும். மெய்யாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எதையும் சகித்துக் கொண்டு போகும். தேவ பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில் இத்தகைய சுபாமரம் நம்ம காத்துக்கொள்ளணும். எப்போதும் நாங்கள் தாழ்மையாய் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ குருவியோடு தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகளே, இன்னொரு சாத்தான் கூட்டத்தாரை குறித்து நாங்கள் யூதா நிருபத்தில் பார்க்கலாம். யூதா 1:6. யூதா 1:6. தங்களுடைய ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளில் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இவர்களும் பரலோகத்தில் அநாதைகள் போல் தான் இருப்பார்கள். நித்திய சங்கினாலே கட்டப்பட்டு அந்த காலத்தில் வைத்து அடைக்கப்பட்டிருக்க இன்னொரு கூட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும் போது, ஐபிராத் நதி அண்டையிலே கட்டி வைத்திருக்கிறவர்கள், இது கொலை வெறி பிடித்த தேவ தூதர்கள். தேவர்கள் பூமியிலே 1/3 பங்கை அளிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ ஜனத்தொகை எத்தனை கோடி? 825 கோடி உலகத்துல.
அப்ப 1/3 275 கோடி மக்களை கொலை செய்யும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கொலை வெறி பிடித்த தேவதூதர் முன்பு பரலோகத்தில் பரிசுத்தவான்களாய் இருந்த தேவதூதர்கள் இன்று 275 கோடி மக்களை கொலை செய்யும்படியாய். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்களும் இப்படி பெருமை மனமேற்றி இடம் கொடுத்து இன்று நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கலாம். ஆண்டவருடைய திருவிருந்து பங்கு கொள்ளலாம், தேவனுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணலாம், யோசிப் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமம் பார்க்கலாம், சுவிசேஷம் அளிக்கலாம், மேன்மையாய் இருக்கலாம். ஆனால் எனக்குள் உங்களுக்குள்ளும் பெருமை மனமேற்றுமை வந்தால் அதுதான் விழுதலுக்கு முதலாவது காரணம். நாங்களும் இந்த பிசாசு சாத்தான் கூட்டம் போல, இந்த லூசிபரை போல நாங்கள் பெருமைக்கும் மனமேற்றுமை இடம் கொடுப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் அனாதைகளாய் இருப்போம். ஆகவே ஒருபோது நாங்கள் பெருமைக்கும் மனமேற்றுமைக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. எப்பவுமே தாழ்மையை தாழ்ந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாருங்க, முடிய பரியனம் தானே தாழ்த்தினார். அந்த சிலுவையிலே மரண பரியனம். அவர் பெருமை கொண்டானார். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகள் வரும்போது நாங்கள் அவர் ஒரு கண்ணில் கொண்டால் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருப்பார்கள். ஆனா ஆண்டவர் தன்னை தாழ்த்தியே நானும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நாங்கள் மீட்படைய வேண்டும் என்ற எல்லாவற்றையும் தாழ்மையை தந்து கொண்ட அந்த குணாசுபாவம் எங்களுக்குள் வர வேண்டும். தேவர்களே, முதலாவது யார் பரலோகத்தில் அனாதையாக இருப்பார்கள்? விழுந்து போன தேவதூதர்கள். இரண்டாவது வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பரலோகத்தில் இன்னொரு கூட்டத்தை நீங்க பார்ப்பீர்கள், கிரீடம் இழந்தவர்கள். இதை யாருக்கு சொல்லுகிறார்? பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். ஆகவே தேவப்பிள்ளைகளே, பரலோகத்தில் நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். ஆளுகையும் அதிகாரமும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் வெளிப்படுத்த விசேஷம் 19-12 அநேக கிரீடங்கள் இருக்கின்றன. நமக்கு தருவதற்கு ஆண்டவர் அத்தனை கிரீடங்களை வைத்திருக்கிறார். சிலருக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், சிலருக்கு மகிமை கிரீடத்தை கொடுப்பார், சிலருக்கு வாழாத கிரீடத்தை கொடுப்பார், சிலருக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பார், சிலருக்கு அழியாத கிரீடத்தை கொடுப்பார். இப்படி முத்து, மாணிக்கம், வைரம், அப்படி அநேக கிரீடங்களை ஆண்டவர் வைத்திருக்கார். நானும் நீங்களும் கர்த்தரிடத்தில் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை இழந்து வைத்த அந்த கிரீடத்தை பரலோகத்தின் அனாதைகளாய் இருக்கா வேணக்கூடாது. என்ன செய்ய தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி? கடைசி பரியந்தமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோமோ, எங்களை மரணம் வரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என்னதான் பாடுகள் வரலாம், வாழ்க்கையிலே அவமானங்கள் வரலாம், நிந்தனை வரலாம், உபத்திரம் வரலாம், சபைக்குள்ளே எங்களுக்கு பிரச்சனை வரலாம், ஊழியக்காரன் மூல பிரச்சனை வரலாம், விசுவாசிகள் மூல பிரச்சனை வரலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஏசப்பாவுக்காக, என் ஆண்டவருக்காக விசுவாசத்தை காத்துக்கொண்டு உண்மையா இருப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிரீடத்தை நான் இழந்து போக மாட்டேன். உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்கும்படியான, ஊழியக்காரர்கள் பார்க்கும்படியான போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது போய் நான் எப்பயும் சொல்றேன், அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவையில்லை. பேசாம செஞ்சுக்கலாம், வீட்டுல இருக்க. அநேகர் அப்படித்தான். ஊழியக்காரர் வந்து அவர் நடிப்பு, மற்ற நேரம் சபையில ஒரு நடிப்பு, மற்றவர்கள் பார்க்கும்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை ஏன் எங்களை நாங்க ஏமாற்றிக் கொள்ளணும்? அதை விட வீட்டுல நீங்க உலகத்துக்கு போய் உலகத்தோட வாழலாமே. அப்படி ஒரு வாழ்க்கை தேவை. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிரீடத்தை கொடுத்திருக்கார். அந்த கிரீடத்தை நீங்கள் உண்மை இல்லாமல் இழந்து போவீர்கள். ஆனால் பரலோகத்தில் அனாதைகளாக தான் இருப்பீர்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் அந்த கிரீடத்தை வந்தார். நல்ல போராட்டத்தை போராடணும், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைத்திருக்கிறது. பிரேத சபைக்கு சொல்லுகிற எச்சரிக்கை, நீ உண்மையாக விட்டால் உன்னுடைய கிரீடத்தை வேறொருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார்.
ஆக எங்கள் ஒவ்வொரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கிரீடத்தை நாங்கள் முடிவு பரியந்தம் பாதுகாத்து கொண்டு காத்து கொண்டு விடணும். இல்லாட்டால் அந்த கிரீடத்தை பிடித்து வேறொருவனுக்கு கொடுப்பார். நாங்கள் பரலோகத்தில் அநாதைகள் போல் நிற்க வரணும். ஆகவே அன்பானவர்களே, எங்களுடைய கிரீடத்தை நாங்கள் இழந்து போல கிறிஸ்துவுக்குள் எல்லா காரியங்களும் உண்மையா இருக்கும். வெறுமனமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஏன்னா விசேட நாட்கள் இந்த சபையில மட்டும் 2 மணி நேரம் கிறிஸ்தவன் அந்த வாழ்க்கை அல்ல. அனுதினம் எங்களோட வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, வீட்டுல வேலை செய்யற இடத்துல வெளியில உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோட வாழ்க்கை வாழணும் தேவ பிள்ளைகளே. ஆனா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிரீடங்களை கொடுத்திருக்கார். பாருங்க, சிரேஷ்ட புத்திரன் கூட ஒரு கிரீடம் தான். ஏசா அது அற்பமா என்னன்னா, அப்ப அந்த கிரீடம் யாக்கோப்புக்கு போனது. சவுலை ராஜாவா ஏற்படுத்தினான். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த கிரீடத்தை தாவீது ராஜா கொடுத்தார். அப்சலோமுக்கு போக வேண்டிய கிரீடம் சாலமோனுக்கு போனது. ஆகவே தேவ பிள்ளைகளே, முதலாவது எங்களோட அலப்பை தெரிந்து கொள்ளல நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றோம். இன்னைக்கு அநேகருக்கு தெரிய கிறிஸ்தவருக்கு ஏன் ஆண்டவர் என்ன அடைஞ்சிருக்கா, எதுக்காக என்ன தெரிந்து கொடுத்திருக்கா. தாயின் கருவில் உருவாக்க முன்னே இந்த முசல்ல எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. நாங்க இந்த கொஞ்சம் பேர் தேவனை துதிக்கிறோம். ஏன் தெரிந்து கொள்ள எங்களை உறுதிப்படுத்த ஆண்டு ஏதோ ஒரு காலத்துக்கு உங்களை விசிஷ்டம் அழைத்திருக்காங்க தேவ பிள்ளைகளே. எங்களுடைய அபிஷேகம் எதுக்காக நிலைத்திருக்க வேண்டும். எரேமியா புலம்பல் பாடுமாறு சொல்லுகிறார், என் தலையில் இருந்த கிடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தேன் என்று சொல்லக்கூடாது தேவ பிள்ளைகளே. பாருங்க, எங்களோட ஆதி தகப்பன் ஆதாம் மேவாலை கர்த்தர் மேன்மைப்படுத்தி சகலவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆளுகையின் ராஜகிரியத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. புசிக்க கூடாது அந்த கசியை புசித்தார்கள். பிசாசின் சத்தத்துக்கு, சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்கள் என்ன ஆனார்கள்? ராஜரீகம் அவர்களை விட்டு போனது. சாத்தான் உலகத்தின் அதிபதியான பாவமும் சாபமும் மரணமும் மனித குலத்துக்கு பரிசாய் கிடைத்தது. ஆதாமும் மேவால் மகிமையை இழந்தார்கள், கிரீடத்தை இழந்தார்கள், நிர்வாணியாய் பரிதாமாய் நின்றார்கள். மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஆண்டவருக்கு பயந்து ஓட வேண்டிய நிலைமை. ஏன்? அவர்களுக்கு கொடுத்த கிரீடத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை, இழந்து போனார்கள். அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் தந்திருக்க அபிஷேகம் விலை மதிக்க முடியாது. அதைத்தான் எங்களுக்கு ஒவ்வொரு கொடுத்திருக்க கிரீடமா விளங்க. எந்த விதத்திலும் அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகமா விளங்க கிரீடத்தை நாங்கள் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அது அந்த ஆரோன் சிரசில் அந்த அபிஷேகம் மூட்டப்பட்ட போது அதே ஆசாரிய கிரீடமாக விளங்கிய தேவப்பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு எந்தெந்த ஊழியத்துக்கு அழைக்க இருக்கிறாரோ அதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற அபிஷேக கிரீடம். நாங்கள் ஏதோ நினைக்க கூடாது, இந்த மேல அணிக்கிறோம் அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க அபிஷேகம். டீ ஊத்துறீங்களா, அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க அபிஷேகம். பாட்டு படிக்கிறீங்களா, அதுதான் அபிஷேகம். நம்ம மிக்சர்ல இருக்கலாம், அதுதான் அபிஷேகம். இந்த எழுத்தோடு அதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்க அபிஷேகம். ஆண்டவரோட பார்வையில இந்த பிரசங்கம் பண்றதும் சின்ன ஊழியம் எல்லாமே சமம். ஏன்னா பச்சை பாதை இல்லாத தேவன் அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க. அதை அற்பமா நினைக்கக்கூடாது. நாங்க பிளான் போடுறோம், இன்னைக்கு காணிக்க பாடு, இன்னைக்கு ஒரு வர்ஷிப் நீ தான் செய்யணும், இல்லாட்டி காணிக்க பாடணும், இல்லாட்டி ஜெபம். அது அற்பமா, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கா. போடுறது நானா இருக்கணும், அது பரலோகம் நியமிக்கிற ஊழியம். அந்த அபிஷேகத்தை நீ இழந்து போக கூடாது. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது ஆண்டவருடைய ஊழியம், மகாராஜாவோட ஊழியம். அது கர்த்தர் ராஜாக்களின் அபிஷேகத்தை எங்கள் ஊட்டி இருக்கிறார் தேவப்பிள்ளைகளே. நாங்கள் மற்ற மனுஷங்களை போல அயோக்கியமான செய்தி கொண்டு தெரியக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு எந்த அவக்கத்தையும் உண்டு பண்ணக்கூடாது. நீங்கள் பரலோகத்துக்கு கர்த்தருடைய கிருபையால் எல்லாம் போயிங்க, அங்க ஒரு கூட்டத்தை பார்ப்பீங்க. ஆனால் பரலோகத்துக்கு வந்திருப்பார்கள், கிரீடம் இருந்தவராக இருந்திருப்பார்கள். அவர்கள் அநாதைகளாய் இருப்பார்கள். அவர்கள் எதற்காக அவர்கள் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரோ அதை நஷ்டப்படுத்திட்டாங்க. நான் கடைசி நிமிடத்தில் இரக்கத்தினால் கத்திடம் கேட்க எப்படியா பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவரோட அழைப்பை தெரிந்து கொள்ள மறந்து போயிட்டாங்க. அன்றைக்கு ஆண்டவர் கிருபை உள்ள ஆண்டவர் அல்லவா, இரக்கத்தின் அழைப்பில் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த அபிஷேகத்தை இழந்து, அவர் ஆண்டவர் கொடுத்த ஆளுகை ராஜகிரத்தை இழந்து, கிரீடத்தை இழந்து அநாதைகள் போல இருப்பார்கள் பரலோகத்தில். நீங்கள் பார்ப்பீர்கள் பரலோகத்தில். ஆகவே ஒருபோதும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களை கொடுத்திருக்க அபிஷேகம், எங்களுக்கு கொடுத்திருக்க அபிஷேகங்களை ஊழியமா இருக்கணும். எதுக்காக ஒரு சின்ன ஊழியமா இருந்தாலும் ஆண்டோட நாம மகிழ்பட்டுக்கிறார், அதை நாங்கள் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. முதலாவது யாரு? பெருமை மனமேற்றம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் அநாதை போல இருப்பார்கள். இரண்டாவது, எங்கள் அழைப்பையும் எங்களை தெரிந்து கொள்ள மறந்து ஏனோ தானோ என்று இருக்கிற தேவ பிள்ளைகளை, கிருதத்தை இழந்தவர், உண்மையற்றவராய் இருப்பவர்கள்
பரிசுத்தத்தை காக்காமல் நடவர். மூன்றாவது, ஆஸ்தியை அழித்து போட்டவர்கள். யார் தெரியுமா? அடுத்த பரலோகத்தில் அனாதைகளாக இருப்பார்கள். பூமியிலே பின்மாற்றத்துக்கு போய், அதாவது பரமபிதாவின் ஆஸ்தியை சிற்றின்பங்களுக்கு விட்டு போட்டவர்கள். முடிவிலே அவர்கள் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாலும் அங்கே அனாதைகள் போல் தான் இருப்பார்கள். யாரு? பின்மாற்றத்துக்கு போயிட்டு அப்பாட அன்பை ருசி பார்த்து, ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை, ஆண்டவர் கொடுத்த தாளாந்துகளை, ஆண்டவர் கொடுத்த வரங்களை எல்லாமே அப்பாக்காக செலவழிக்காமல் உலக காரியங்களுக்காக, உலக ஆஸ்திக்காக, உலக பாரம்பரியங்களுக்காக செலவழித்து விட்டு பின்மாற்றத்தை கடைசியில மனம் திரும்பி வந்து இறக்கத்தின் அடிப்பில் பரலோகத்து வந்தால் கூட அவர்கள் அனாதை போல இருப்பார்கள். பாருங்கள், இந்த செய்தி ஆயத்தப்படுக்கும் போது கெட்டக்குமான சரித்திரத்தை ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்கும்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கெட்டக்குமாரை நாங்கள் என்ன சொல்லுவோம்? மனம் திரும்பி வந்த ஒரு பாவி என்று சொல்வோம். இல்ல தேவ பிள்ளைகளே, அவன் முன்பு யாரோடு இருந்தான்? தகப்பனோடு இருந்தான். அவருடைய அன்பை ருசி பார்த்தான். அவருடைய எல்லாமே அவன் அனுபவிச்சான். பின்பு அதை ருசி பார்த்து விட்டு பின்மாற்றக்காரனான தேவ பிள்ளைகளே. ஆனா பாருங்க, தகப்பன் அவருடைய வேண்டுதல் பேர் என்ன செய்கிறார்? அவனுடைய ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாமே பாக பிரிவு கொடுக்கிறார். மீதி இருக்கும் ஆஸ்தி சொத்து மீதெல்லாம் யாருடையது? மூத்த குமாரனுடையது. ஆனா கெட்ட குமாரன் பாருங்க, அந்த ஆஸ்தி சொத்தை என்ன செய்யணும்? நல்ல வழியில செய்யவே. அப்பட ஆஸ்தி, அப்பா ஆஸ்தி எவ்வளவு கொடுத்தாரு? அரவாசி கொடுத்தாரு, அரவாசி எல்லாமே கொடுத்தாரு. அவன் வியாபாரம் செய்யல, தொழில் செய்யல, ஒன்றும் செய்யல, ஒண்ணுமே செய்யல. என்ன செய்தான்? வேசிகளிடத்திலும் விபச்சாரிகளிடத்திலும் வேறு நண்பரோடும் சூதாடி எல்லாமே அழைத்து போட்டு விட்டான். பின்பு பஞ்சத்திலே அடிபடுகிறான், வேலை தேடுகிறான், பண்டிகள் மேய்க்கு போகிறான். அங்கு கூட அந்த பண்டிகத்தின் தவுட்டை கூட அவனுக்கு திங்க கிடைக்கவில்லை. அப்போது நல்லா அதை வாட்சி பார்த்தீங்களா? அவனுக்கு தகப்பன் அன்பு ஞாபகம் வரல. என்ன ஞாபகம் வருது? தன்னுடைய வீட்டில் வேலைக்காரருக்கு போஜனம் இருக்கின்றது, எனக்கு இல்லையே. அப்ப கூட அப்பட அன்பு அவன் யோசிக்கல, போஜனத்தை பத்தி யோசிப்பான். எடுத்து வாசிப்போம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை. எத்தனை பேர் நீங்கள் இதை வாசிக்கும் போது இப்படி சிந்தித்திருக்கீங்க எனக்கு தெரியாது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் வாசிப்போம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் பாத்தீங்களா, அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் என் தகப்பனை கூலிக்காத எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கின்றது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகடத்தில் போய் தகப்பனே என்று சொல்லுகிறான். ஆனா பாருங்க, ஆனா அப்பா அவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? அவர் பாசத்தினாலே அவனை எதிர்கொண்டு போய் முத்தம் கொடுக்கிறார், மோதிரம் கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், விருந்து கொடுக்கிறார். ஆனா திருப்பி எதை கொடுக்க முடியாது? சுதந்திரத்தை, ஆஸ்திய, சொத்தை இனி கொடுக்க முடியாது. ஏன்? மீதி இருக்கும் சொத்து ஆஸ்தியெல்லாம் யாருடையது? மூத்த குமாரனுடையது. மீண்டும் ஒரு முறை பாகத்தை பிரித்து கொடுக்க முடியாது. அவன் எல்லாவற்றையும் பெற்று பின்மாற்றத்தை போயிருக்கான். திரும்பி வந்த கெட்ட குமாரனை பாருங்க, தகப்பனுடன் மன்னிப்பு கேட்டு ஒப்புராகி விட்டான். ஆனா வேற்ற சொல்லினான், மூத்த சகோதரனை பிரியப்படுத்த வேண்டும் என்றா அவனுக்கு இருக்கவில்லை, வேறு சொல்லப்படவில்லை. ஆனா மீதி இருக்கிற இந்த வீடு சகோதரனுடைய ஆஸ்தி எல்லாம் மூத்த சகோதரனுடைய. தகப்பன் மூத்தவனை பார்த்து என்ன சொல்ற? மகளே, நீ எப்போதும் என்னுடைய இருக்கிறாய், என்னுடையது எல்லாமே உன்னுடையதா இருக்குது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த வீடையோ சுதந்திரத்தையோ ஆஸ்தியோ இனி யாருக்குமே கொடுக்க போறது எல்லாம் அர்த்தம். ஆகவே இந்த இளையகுமாரன் தகப்பனுடைய ஆதரவில் மூத்த சகோதரி வீட்டிலே ஒண்டிக் கொண்டிருப்பான், ஒரு அனாதை போல ஒண்டிக் கொண்டிருப்பான். பாருங்க, சொந்த வீட்டிலே சொந்த ஊரிலே அவன் பின்மாற்றத்துக்கு போயிட்டு ஏனோ தானோ என்று அனாதை போல நிற்க வேண்டிய ஒரு நிலைமை தேவ பிள்ளைகளே. எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு மனப்பூர்வமாய் பின்வாங்கி போவது அவன் பரலோக சுதந்திரங்களை இழந்து போகிறான், பரலோக வாசஸ்தலம் இழந்து போகிறான், பரலோகத்தில் அனாதை போல நிற்க வேண்டியது. பாருங்க, அப்பா எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்து எத்தனை பாடுகள், வேதனை, துன்பங்கள், துயரங்கள், அவருடைய கடைசி ஒட்டு ரத்தத்தையுமே ஒரு மனுஷனுக்கு சராசரியா 5.5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் ரத்தம் அவ்வளவு எனக்காக ஊட்டி கொடுத்தார். அவர் என்னை மறுதளிக்கவில்லை. 17 மணித்தியாலும் ஒண்ணுமே சாப்பிடல அப்பா.
தண்ணி குடிக்கல. அத்தனை வேதங்கள் அவமான நிர்வாணமா அந்த சிலுவையில தொங்கினார். அப்படி ஒரு அப்பாட அன்பை ருசி பார்த்து எல்லாமே சேர்ந்து அந்த தகப்பனிடம் எல்லாத்தையும் நாங்க ஜெபிச்சு பெற்றுக்கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வேலையை பெற்றுக்கொள்வோம், வீடை பெற்றுக்கொள்வோம், திருமணத்தை பெற்றுக்கொள்வோம், பிள்ளைகளை கொட்டுக்கொள்வோம், சுகந்தத்தை பெற்றுக்கொள்வோம், எல்லாமே சுகம் பலம் எல்லாம் பெற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போயிட்டு அந்த அப்பாக்கு விரோதமா செய்வோமானால் பரலோகத்தில் அனாதை போல் நிற்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, நாங்கள் ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எனவே தான் மூத்த மகன் பாருங்க, முதலிருந்து கடைசி வரை தகப்பனோடு இருக்கான், பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கான், உண்மையை முத்தமாய் ஜீவிக்கிறான். அவன் தகப்பனோட நீதி கேட்பான் அல்லவா? நான் சொல்லுவேன், அப்பா இல்ல, அப்பா நான் ஆரம்பத்துக்கு பாவம் செய்யல, விபச்சாரம் செய்யல, உலக காரியங்கள் ஒண்ணுமே செய்யல, உண்மையா உத்தமாய் பரிசுத்தத்தை காத்தவன், இரவு பகல் உங்களுக்கு ஊழியம் செய்தனே, உங்களுக்காக பாடுபட்டனே, நான் என்ன முட்டாளா? குடும்ப ஆஸ்தியெல்லாம் வேசிகளிடம் அழித்து போட்டு வந்தவனுக்கு இவ்வளவு வரவேற்பா? உங்களுக்கு நீதி நியாயம் எங்க? அப்படியானா இந்த சிதிப்படி முதலிருந்து ஒருத்தர் பசுத்தமாய் வாழ வேண்டியது இல்லையே. மனம் போல எல்லாமே உலக காரியங்கள் போயிட்டு பாவம் செய்தது கடைசி நேரத்தில் வந்து பரமதகப்பனிடம் வந்தால் முத்தம் கிடைக்கும், மோதிரம் கிடைக்கும், முடி கிடைக்கும், விருந்து கிடைக்கும். தேவப்பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறீங்க கெட்ட குமாரனை தேவன் ஏற்றுக்கொள்வது மூலமாக பாவம் செய்வதற்கும் வேசிகள் எடுத்து போவதற்கும் தேவன் அனுமதி கொடுக்கிறாரா? நல்லா கவனிக்க வேண்டும். ஒருவன் ரட்சிக்கப்படாமல் அப்பாவின் அன்பை அறியாமல் அப்பாவின் அன்பை ருசி பார்க்காமல் வெளியே இருந்து வந்தால் அவனை மன்னிக்கலாம். இவன் அப்பாவினோடு இருந்து அப்பாவோட வளர்ந்து அப்பாட அன்பை ருசி பார்த்து அப்பாட வார்த்தைகளை கேட்டு அப்பாட தியானங்களை எடுத்து அப்பாவை செபித்து பின்மாற்றத்தில் போனவன். கடவுளே கடவுளே என்று சொல்லி விடுவதை கர்த்தர் உற்சாகப்படுத்தலாம். இருந்து அடுத்த இளந்தைய பிள்ளைகளே, கெட்ட குமார சத்தை இன்னொரு முறை வாட்சி பாருங்க. பூமியில் எவன் ஒருவன் பின்மாற்றத்தை துணிந்து பாவம் செய்வானா அவன் சொந்த பரலோக வீட்டையும் பரலோக சுகந்தனை அழித்து போடுகிறான். ஒருபோது எங்கள் சரத்தை பாவங்களுக்கு விஸ்ராந்தத்துக்கு தீட்டுப்படுத்தி இடம் கொடுக்க அப்போது எங்கள் பரலோக சுகந்திரம் இல்லை. தேவப்பிள்ளைகளே, நாங்கள் இரக்கத்தின் அடிப்படையில் பரலோகம் போனாலும் பரலோகத்தில் நாங்கள் ஒரு அனாதை போலதான் இருப்போம். பரலோகத்தில் நாங்கள் ஒரு அனாதை போலத்தான் நாங்கள் நிற்க வேண்டி வரும். ஆகவே ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பாட பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. ஆகவே லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாறும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக் கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பிள்ளைகளே, நிரந்தரமில்லாத உலக பொருட்கள், நிரந்தரமா காசு பணம் சொத்து எல்லாம் இல்லை. நித்திய கால நமக்கு நன்மை உண்டாகி இருக்கும்படி நமது பணத்தையும் மற்ற உடம்புகளையும் கிறிஸ்துக்கென்று ஆத்மாக்கள் வெல்லும்படியாய் நாங்கள் செலவிட தேவப்பிள்ளைகளே. இது நான் சொல்லவில்லை, எனக்காக உங்களுக்காக ஜீவனை விட்ட என் அருமையாண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாங்கள் என்ன செய்யணும்? பொருள் உடைமைகளால் ஞானமாய் முதலீடு செய்யணும். அதன் மூலம் மனிதர்களை நித்திய ஆசீர்வாதத்துக்கு விளங்கின காரணமாக விளங்க தேவப்பிள்ளைகளே. தியாக மனப்பான்மையோடு ஒரு மனப்பூர்வம் நாம் கொடுக்கும் போதும் ஜெபத்திலே அநேக ரட்சிக்கப்பட்டு பரலோக வாசஸ்கள் அடைவார்கள். அப்போது நாங்கள் பரலோகம் நாளும் நீங்கள் செல்லும் போது எங்களை வரவேற்கும் குருவிலே அவர்கள் இருப்பார்கள். தேவப்பிள்ளைகளே, உலகத்தில் நாங்கள் வாழும்போது பொருள்களை சேர்த்து வைக்க விரும்ப கொள்ளாது. இன்னைக்கு அநேகர் அதுக்காக வாழுகிறோம். காசு பணம் பணம் அப்படியே ஓடுகிறோம். அவ எல்லாமே நாங்க வர இருக்கும் நிரந்தரமான விண்ணுலக வாழ்க்கைக்கு செலவிட வேண்டும். இந்த காலத்தில் பரணத்தில் பொருளை காட்டிலும் தேவர்களே, அதனை ஒரு நண்பனாக நாங்கள் மாற்றுவது நல்ல. அர்த்தத்தை வசனம் சொல்றது ஆண்டவர் சொன்னது. இந்த பூமியில் வாழ்கிற மீதி காலங்களை கூட எங்களை முடிந்த காரியங்களை செய்து சுவிசேஷ வேலைகளை செய்து விசேஷமார்களை தாங்கி ஆத்மாக்களை ஆதாயம் செய்வது. எப்படி ஆத்மாக்களை சம்பாதிப்போம். சம்பாதிப்பாங்க ஆத்மாக்களை பரலோகத்துக்கு மேலே வழிநடத்துவோம். அப்போது அங்க போயிட்டு சரி சில நேரம் இப்படி பெருமை மனமெட்டு மேல இழந்து போன தூதர்களை போல எங்களுக்குள் வந்து நாங்கள் பரலோக வாசை இழந்தாலும் கூட ஆஸ்திகளை அழித்து போட்டாலும் சொல்ல கிரீடங்கள் இருந்தாலும் கூட பரலோகத்துக்கு சென்றால் எங்களுக்கு நிரந்தர வீடு இருக்காது. ஆனா இப்படிப்பட்ட சிநேகத்தை வீட்டில் நாங்கள் தங்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். மூன்றாவது லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு
மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்ததாக யார் தெரியுமா? துரோகம் செய்த ஊழியக்காரர் பரலோகத்தில் அனாதைகள் போல இருப்பார்கள். முதல் யார் பரலோகத்தில் அனாதையாக இருந்தார்கள்? விழுந்து போன தூதர்கள். இரண்டாவது கிரீடத்தை இழந்தவர்கள். இதனால் உண்மையாய் முடிவு பரியந்தம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்காதவர். பிசாசும் கூட்டமும் பெருமையும் மனம் வெற்றுமைதான். மூன்றாவது கூட்டம் யாரு? ஆஸ்தியை அழித்துக் கொள்ள அப்பாவின் அன்பை ருசி பார்த்து விட்டு பின்மாற்றத்தில் போனவர்கள். நாலாவது துரோகம் செய்த உக்கிரக்காரன். உக்கிரக்காரன் என்றால் என்ன? களஞ்சிய காப்பாளன். அதாவது பொதுவாக எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பை ஜாக்கிரதையாய் செய்பவன். எஜமானுக்கு இந்த வசனத்திலே ஒரு மனப்பூர்வமாக துரோகம் செய்த உக்கிரக்காரனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அவன் அவனுடைய எஜமான ஆஸ்தியெல்லாம் அழித்து போடுகிறான். அதே எஜமானத்தை அவரை விசாரித்து அவனோட கணக்கை ஒப்புவி, ஆனா நீதி உக்கிரக்காரன் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இங்கு ஐஸ்வர்யவாளன் சொல்வது பிள்ளைகளே ஆண்டவரை குறிக்கின்றது. அந்த உக்கிரக்காரன் என்ற பாத்திரம் அந்த செல்வத்தை கவனித்துக் கொள்ளுகிறார். அதாவது எதுக்கு பொறுப்பா நியமிக்கப்பட்டது அவர்கள் உக்கிரம். நாங்கள் எல்லோரும் உக்கிரக்காரர்கள். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கார். அப்படிதான சபையில நாங்கள் எல்லாத்துக்கும் கதை சொல்லணும். நம்ம வேலை வாசிக்கிறதுக்கு அது ஒரு உக்கிரக்கார வேலை தான். ஆண்டவர் பொறுப்பா வச்சிருக்காரு. பீமர் போறது, யோசிப் பண்றது எல்லாமே ஒரு உக்கிரக்கார வேலை தான். எல்லாமே உக்கிரக்காரர்கள். ஆனா உக்கிரக்காரர்கள் அந்த உக்கிரம்ப எஜமான பகத்தை தகாத முறையை பயன்படுத்த குற்றம் அவன் மேல் சுமக்கிறது. இவனை போல பரலோக ராஜ்யத்துக்கு வர மாட்டார் தேவன். வந்தாலும் கூட இரக்கத்தின் அடிப்படையில் அனாதைகள் போலத்தான் இருப்பார்கள். பிதாவோட ஆஸ்தியை, பிதா கொடுத்த சொத்துக்களை, பிதாவின் தாளாந்துகளை இவர்கள் கவனம் இல்லாமல் ஏனோ தானோ என்று செலவழித்தவர்கள். கடைசி நேரத்தில் இரக்கத்தின் அடிப்படையில் பரலோகத்தில் ராஜ்யத்துக்குள் வந்தாலும் அவர்கள் பரலோகத்தில் அனாதைகள் போலதான் இருப்பார்கள். முதல் கெட்ட குமாரனை பார்த்தோம். இப்ப கெட்ட வேலைக்காரனாகி உக்கிரக்காரனை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய குடும்பத்தில் குமாரரும் சில வேலைக்காரர்களும் அனாதையாய் நிற்க வேண்டும். நீ நினைக்கிறீங்க அநேக போதிக்கிறார்கள், நீ ஞானஸ்தானம் எடுத்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு செல்லலாம். அதெல்லாம் கனவு தேவ பிள்ளைகளே. முட்டிய பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் என்ன பாடுகள் வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு முடிய பரியந்தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொண்டு இருக்கிறோமோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்து கொள்ளும். வெறுமனை ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து போகிறவர்கள் பரலோக ராஜ்யம் சுதந்து கொள்ள முடியாது. பாருங்க, தன் வேலையில் இருந்து தள்ளப்பட்ட அந்த உக்கிரக்காரனுக்கு தந்திர புத்தி, கோணலான புத்தி, குறுக்கு வலை புத்தி. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு சொல்றான், எனக்கு ஒத்துறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் சாவை வெக்கப்படுகிறேன். அங்க என்ன செய்யலாம்? எஜமானத்தில் கடன் பட்டவர்களை அழைக்கிறான். முதல் கடன் பட்டவன் அதை சொல்றான், நீ எவ்வளவு எஜமான கடன் பட்டிருக்க? அவன் சொல்றான் 100 குடம். இன்னொன்னு அவன் சொல்றான், உட்கார்ந்து ஒரு சீட்டுல 50 குடம் என்று எழுதினு. இன்னொருத்தர் கூப்பிட, நீ எவ்வளவு எஜமான கடன் பட்டு இருக்கிற? அவன் சொல்றான் 100 களம் கோதுமை என்றா, அடக்குன்னு 80 என்று எழுதுறான். இந்த பாருங்க, இப்படி உக்கிரக்காரன் அந்த காரியத்தை செய்யறான். ஸ்ரீலங்கால சில ஹோட்டல்கள் அப்படிதான், வேட்டர் மேல பிடிச்சி வந்தீங்கன்னா சாப்பிட்டு அரைவாசி தான் பில் போடுவாங்க. அரைவாசி பேர அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அந்த ஸ்ரீலங்கால இருக்கான சிஸ்டம். ஹோட்டல் முதலாளி தெரியாம செய்வாங்க. ஒரு 1000 ரூபாய் சாப்பிட்டா 500 ரூபாய் பில் போட்டு தரோம், அவனுக்கு ஒரு 300 ரூபாய் பேர கொடுக்கணும் தெரியாம. இந்த உக்கிரன் அதே காரியத்தை செய்யறான். எஜமானுக்கு போக வேண்டிய ஆஸ்தி எல்லாம் அளித்தது மட்டுமல்ல, கடன் பட்டவர்களுக்கெல்லாம் கடனை குறைத்தோ தள்ளுபடி செய்து எழுதி கொண்டிருக்கிறான். அது ஏன் ஆண்டவர் சொல்றா தெரியுமா? எஜமான காரணத்துக்கு வந்தது உக்கிரக்காரன் செய்த தவறுதான், ஆனாலும் அவன் புத்திதமாய் செய்தான் என்று அவனை மெச்சிக் கொள்கிறார். தேவ பிள்ளைகளே, திரும்பி அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 16 9 எடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் மாளும் போதுனா நீங்கள் சாவும் போது உங்களுக்கு நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள் உண்டு. அதாவது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் இருக்கும்படியாய் அநீதியான காசு, பணம், உலகத்துல உங்களுக்கு சிநேகித சமயம் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். யோசிச்சிருக்கிறார். அப்ப சில வேளையில பரலோகத்தில் அநாதைகளாய் இருக்கிறவர்கள் இருப்பார்கள்.
ஆகவே இந்த பூமியில எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு சேர வேண்டிய கனத்தையும் மகிமையும் தனக்கு எடுத்துக் கொள்கிறானோ அவன் ஓட்டத்தை முடிக்கிறது மனம் திரும்பி ஆண்டவருடைய இரக்கத்தின் அழிவு பரலோகத்தில் சேர்ந்தாலும் அங்கே ஒரு அனாதை போல தான் இருப்பான் தேவர்களே. ஆகவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமைய தேவனுக்கு செலுத்துங்க. எந்த விதத்தில் நாங்கள் எடுக்கக்கூடாது தேவர்களே. இந்த சபைக்கு ஏழுமான அளவு ஆண்டோட சமூகத்துக்கு வரும்போது நேரத்துக்கு வாங்க, அந்த கனத்தை மகிமை செய்ய. நாங்க ஆண்டவருக்கு கனத்தை மகிமை கொடுக்காம ஆண்டவர் எங்களுக்கு செய்வாரு எப்படி எதிர்பார்க்கிறோம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவத்தை கனத்தை மகிமை அவரோட உறவாடுற ஊழிய காரியங்களை முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பாருங்க தேவப்பிள்ளைகளே. அது கர்த்தருக்கு சேர்ந்த வேண்டிய மகிமை பாருங்க. இந்த இவன் நிஜமான ஆஸ்தியெல்லாம் அழித்து போன கர்த்தர் அவனுக்கு நித்திய வாசங்களை கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் அந்த உக்கரக்கான இரக்கத்தின் அடிப்படை பரலோகத்தில் போனாலும் அந்த சிறுமைகளுடைய பரலோக வீட்டிலே ஒரு அனாதை போல தங்களுக்கு அவனுக்கு நித்திய இடங்கள். அதான் சார், நீங்கள் மாறும் போது உங்கள் நித்தியமான வீடுகளை உங்களை ஏற்றுக்கொள்ள உண்டாகும்படி அவன் தான் அந்த உக்கரக்காரன் கடன்பட்டவர்களை எல்லாத்தையும் தள்ளுபடி செய்யறான், அவனுக்கு நண்பர்களை சேர்த்துக் கொள்றான். அதுதான் நான் அந்த உண்மையை சொல்கிறார் தேவ பிள்ளைகளே. அது அர்த்தம் என்ன? ஒரு வேலை எங்களுக்கு பரலோகத்தில் நித்திய வாசஸ்தானம் இருந்த அனாதைகள் போல இருந்தா நாங்கள் மற்றவர்களை சார்ந்து அவர்களுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டி வரும். ஆகவே பூமியிலே மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நாம் கொண்டு வரணும், ஊழியங்களை செய்யணும், அவர்களை சிநேகங்களை ஆக்கணும். அப்போதான் அந்த உக்கிரக்காரனை போல நாங்கள் பரலோகத்துக்கு வரும்போது எங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் மனதுருகி, ஐயோ இவர் தானே எனக்கு சுவிசேஷம் சொன்னாரு, இவர் தானே எனக்கு சபையை கூட்டு போனாரு, இவர் தானே ரோட்ல எனக்கு சபையை கூட்டு போனாரு, இவர் தானே பரலோகத்துக்கு எனக்கு வழி சொன்னாரு, இவர் தானே உலகத்தை பிரித்தெடுத்தாரு, இன்னைக்கு நான் சந்தோஷம் பரலோகத்தில் இருந்தவா இருக்க இவர் தானே காரணம் என்று சொல்வார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த பரலோக வாசைகளை இடம் கொடுப்பார் தேவர்களே. ஆகியவை கனமும் மகிமையும் கர்த்தருக்குரியது. என்ன காரியத்தில் அந்த பிறருக்கு கொடுக்காங்க, என்ன காரியமா இருக்க சொந்த காரியம் கூட உங்களோட கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அதை விட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கொடுத்து பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமை கொடுக்கணும் தேவர்களே, அதுதான் முக்கியம். எந்த மனுஷன் திருடக்கூடாது. ஏரோது ராஜா பாருங்க, வேதம் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்த உடனே கர்த்தர் அவனை அடித்தார், புழு புழுத்து செத்தான். அநேக பாருங்க ஊழியத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் போது கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தும் போது மகிமை கர்த்தருக்கு செலுத்த அவன் என்ன சொல்ல, தங்களால் நடந்தது என்று பித்துக் கொள்வார்கள். யூடியூப்ல எல்லாம் பாருங்க, தங்களுக்கு புகழையும் பேரையுமே ஏற்றுக்கொள்வார்கள். உலகத்தில் அநேக விசேஷ திகழ்ச்சி வரக்கூடியவர்கள் மக்களுடைய புகழ்ச்சியில மயங்கி போய் நிற்பார்கள். தங்களுக்கு புகழ் பாட வேண்டும் என்று இப்படிப்பட்டெல்லாம் பரலோக சுதந்திரம் இழந்து போவார்கள். எந்த வந்தாலும் கனத்தையும் மகிமை யாரு செலுத்தினாங்க? கர்த்தருக்கே செலுத்தணும். எப்போதுமே எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் அப்ரோஜம் உள்ள ஊழியக்காரன், ஆண்டவரே நீ சொன்னதை மட்டும்தான் ஆண்டவரை நான் செய்வேன் என்று கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கே கொடுக்கணும். ஏன்னா கனத்தின் மகிமைக்கு பாத்திரம் அவர் ஒருவரே தேவப்படுகிறார். ஒருபோது நாங்கள் சுய மகிமையை தேடவே கூடாது. அப்போ ஒரு கர்த்தர் எங்களுக்கு ஆயத்த பண்ண பரலோக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே பரலோக ராஜ்யத்தை பற்றி அதிக பேசுறது இல்லை, போதிய வெளிப்பாடு இல்லை. அநேக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று பின்வாங்கி போய் பரலோக சுகம் இருந்து போகிறார்கள். தேவர்களே, சத்தியத்தில் உறுதியா இருங்க, சத்தியம் என்ன அறிந்து கொள்ளுங்க. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் அன்பானவர்களே. முன்வைத்த கால நாங்கள் ஒருபோதும் பின் வைக்க கூடாது. ஆண்டவர்கள் உறுதியா இருக்கணும். அன்பான வாலிப சகோதர சகோதரிகளை, உங்களோட வாழ்க்கையை பரிசுத்தத்தை பார்த்துக்கொள்ள. யோசேப்பை போல பாவத்தை கண்டால் ஓடுங்க. வாலிப பிராயத்திலே சாத்தான் அநேக வலைகளை உங்களுடைய ஆத்மாவுக்கு அவன் வைத்துக் கொண்டிருப்பான், கால்களை கண்ணீர் வைப்பான். பரிசுத்தமாக்களை தேவ வைத்துடன் பூர்ணப்படுத்தணும் யார் சொன்னால்? பவுலடிகள் சொன்னார். உங்களுடைய கண்கள் எப்போதுமே நித்திய ராஜ்யமாகிய அந்த மகிமை தேசத்தில் பதிக்கப்பட்டு, எங்களுக்கு எத்தனையோ ஆயிரம் பேர்கள் பரிசுத்தவான்கள் இந்த போன்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வெற்றியோடு ஓடி முடித்தார். கடைசியாக எபிரேயர் 12 வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். ஆகவே தேவனை நான் செய்யணும். மேகப்போடு இத்தனை திரளான சாட்சிகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது எல்லாமே நாங்க பார்த்து எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை அமைக்கிக் கொண்டிருக்கிற
பாவம் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முன்னோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த தோட்டத்திலே நாங்கள் நியமிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று பிள்ளைகளே. எல்லா அடையாளங்களும் அற்புதங்களும் நிறைவேறி விட்டன. கடைசி நொடியில் நிற்கிறோம். ஒரு விளிம்பின் உச்சத்திலே, வரலாற்றின் உச்சத்துக்கு வந்து இருக்கும். ஆண்டவர் சொல்றார், அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்வன் நீதி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிடைக்கத்தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பேன். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற மனவார்த்தையாய் கரை தெரியாட்டவராய் ஜீவிக்கிற எங்களை ஒப்புக் கொடுக்கணும். நாங்கள் ஒருபோதும் பரலோகத்தில் அனாதைகளை ஆயக்கூடாது. எங்கள் ஓட்டத்தை நாங்கள் நிச்சயமாய் வெற்றியோடு ஓட்ட முடியும். தேவங்களை பார்த்து கலந்துள்ளோம். அந்த மகிமை உள்ள சன்னாத்திலே மாசற்றவராய் நிலை நிற்க வந்திருக்கோம். அது கர்த்தர் அந்த வல்லவர் முன்னாக நான் நிற்கணும். ஆகவே ஒருபோதும் தேவ பிள்ளைகளை அந்த லூசிபர் ஆண்ட கூட்டத்தும் போல பெருமைக்கும் மனமேற்றுமைக்கும் இடம் கொடுத்து பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை கிருபை அளிக்கிறார். எப்பயுமே தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்க. அழகு, ஞானம், பணம், புகழ் அதெல்லாம் தேவையில்லை. தாழ்மையை தேவன் கிருபை அளிப்பார். அவன் பெருமைக்கு மனமேற்றும் இடம் கொடுத்து விழுந்து போகாது. பரலோகை ஸ்தானத்தவத்தை இழந்து போக கூடாது. தேவ பிள்ளைகளை அடுத்தது, ஆண்டவர் எங்களை உள்ளவரை உண்மை உள்ளவரை நாம் எங்களை அழைத்திருக்கிறார். முடிய பரியஞ்சம் ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு கிரீடத்தை கொடுத்திருக்கார். அந்த கிரீடம் என்னன்னு எங்களுக்கு ஒவ்வொரு கிரீடத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கார் அந்த அழைப்பை தெரிந்து கொண்ட புரிதல் அதை அலட்சியம் செய்யக்கூடாது. உண்மையாய் நாங்கள் இருக்கணும். அந்த கிரீடத்தை நாங்கள் இழந்து போவோமானால் அந்த கிரீடத்தை எடுத்து அவர் வேறொருவர் கொடுத்துடுவார். மூன்றாவது, ஆஸ்தியை விட்டு தாப்பனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆஸ்தியை வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, அங்கே அந்த ஆஸ்தியை நாங்கள் ஒருபோதும் பின்மாற்றத்துக்கு போயிட்டு அநியாயமாகக்கூடாது. அந்த அன்பு அப்பாட ருசி பார்த்த நாங்கள் அந்த அன்பிலே முடிவு வரை நிலைத்திருக்கணும். கடைசியாய் உண்மை உள்ள உக்கரக்காரனா இருக்கணும். ஆஸ்தியை அத்தி போட்டு அந்த உக்கரக்காரனை போல இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும்? அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, சில வேளை ஏதோ காரணங்களால நாங்கள் பூமியில வாழும் போது பரலோகத்தில் இப்படி அனாத இறக்கத்தினாலே சென்றாலும் பூமியில் இருக்கும் போது எங்க நிலையில்லாத அனித்தியமான காசு, பணம், சொத்துக்களால் சுவிசேஷங்களை அழைத்து ஆத்மாக்களை நாங்கள் சேகரிக்கணும். ஆகவே ஒருபோதும் நாங்கள் பரலோகத்தில் அனாதைகளால் நிற்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை, நாங்கள் எல்லோரும் தேவ சமூகத்தில் இருந்து கண்களை மூடி ஒரு விசை நான் சொல்லுவோமா, அப்பா நான் ஒருபோதும் பரலோகத்தின் அனாதையா நிற்க கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ எனக்காக ஆயத்தப்பட்டிருக்க கிரீடங்களை, உங்களோட சிரசின் மேல் இருக்கின்ற எனக்காக ஆயத்தப்பட்ட கிரீடங்கள் நீதியின் கிரீடமா இருக்கலாம், ஜீவ கிரீடமா இருக்கலாம், மகிமை கிரீடம் இருக்கலாம், அழியாத கிரீடமா இருக்கலாம், வாடாத கிரீடமா இருக்கலாம். ஆண்டவரே, எனக்காக ஆயத்தப்பட்ட கிரீடங்களை சுமந்து கொள்ளும்படியா முடிவு பரியந்தம் ஆண்டவரே நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உமது பிள்ளையாக, அந்த மாசாட்ட மனவாட்டியாக, கரைத்தில் பரிசுத்த வாட்டியாக நான் நிக்கணும். அப்பா அம்மா சமூகத்திலே என் மீது யாரும் குற்றம் சாட்டாதபடி ஆண்டவரே, யோபை போல உத்தமனும் சன்மாக்கனும் பொல்லாப்புக்கு பயந்து நடக்கணும் இருக்கணும். ஆண்டவரே, அப்பா நான் ஒருபோதும் பரலோகத்தில் அனாதையாக கூடாது. ஆண்டவரே, எனக்குள் பெருமை மனவேற்றுமை வரக்கூடாது. ஆண்டவரே, எனக்குள் படிப்பு பெருமை, அழகு பெருமை, ஜாதி பெருமை, காசு பணம் பெருமைகள் எனக்குள் இருக்கக்கூடாது. அப்பா அப்பா நீ எனக்கு, நான் தாயின் வயிற்றிலே பிறக்கும் முன்னே என்னை தெரிந்தெடுத்து எனக்காக ஒரு கிரீடத்தை அளித்திருக்காண்டவர், எனக்காக ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கிறாண்டவரே, என்னை ஒரு ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாண்டவரே. அப்பா அந்த அழைப்பிலே அந்த கிரீடத்தை எடுத்து மற்றவருக்கு கொடுக்காம நான் உண்மையாய் இருக்க, நீர் வரும் அளவு என் மரணம் வர உண்மையா இருக்க கிருபை பாராட்டுகிறப்பா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆஸ்தியை அழித்து போட்டு உன்னுடைய அன்பை ருசி பார்த்து விட்டு நான் பின்மாற்றத்துக்கு போகாதபடி எப்போதும் உண்மையாய் சுத்தமாய் உமக்கோடு கடைசி வரை அந்த மூத்த குமாரனை போல இருக்கிறது கிருபை எனக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, நான் ஒரு உக்கிரக்காரனாய் நியமித்திருக்காண்டவரே, ஊழியங்களுக்காக நியமித்திருக்கிறாண்டவரே, எனக்கு கொடுத்த ஊழியம் ஒரு சின்ன ஊழியமா இருந்தாலும் ஆண்டவரே, அதை டீ போன்ற ஊழியமா இருக்கலாம், எடுத்து ஒழுங்கு செய்யற ஊழியமா இருக்கலாம், அந்த ஊழியத்தை நான் உண்மையா இருந்து ஆண்டவரே அப்பா முட்டியும் பரையந்த உண்மையா இருந்து நான் கனத்தை மகிமை உமக்கே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே உம சமூகத்துக்கு உமக்கு கொடுக்கிற கனத்தை மகிமை உமக்கே செலுத்துவேன். ஆண்டவரே
ஆண்டவரே, நான் ஒருபோதும் பரலோகத்தில் அனாதையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, அவர் ராஜ்யத்தில் உங்களுடைய பிள்ளையா இருக்க கிருபை பாராட்டி ஆண்டவரே என்று நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெயிப்போம்.